ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இன்டு தி வைல்ட். இது எல்லோரும் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு அட்வென்ச்சர்ஸ் பயோகிராஃபி ட்ராமா. கிறிஸ்துங்கிற நம்ம ஹீரோ அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வருது, நம்ம பொது வாழ்க்கையிலேருந்து விலகி போகணும், இயந்திரத்தனமான வாழ்க்கையிலேருந்து பலதரப்பட்ட மக்களை பார்க்கணும், ஒரே இடத்துல தேங்கி இருக்காமல் நிறைய மக்களை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையை போய் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அந்த பயணங்கள் மூலிமா அவனுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் என்ன, அந்த அனுபவங்கள் மூலிமா நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன, இதை சொல்கிற ஒரு அழகான படம் தான் இன்டு தி வைல்ட். சீரியஸ்லி ரொம்ப அழகான ஒரு மூவி. என்னால் என் லைஃப் ஒரு படத்தோட கண்டுபிடிக்க முடியும்னா நான் கண்டிப்பாக இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்குவேன். அந்தளவுக்கு இந்த படத்துக்கு கிறிஸ்துங்கிற கேரக்டர் நானும் தான் கூட அவனை மாதிரி யார் கூட சோஷியலைஸ் ஆகாமல் யார்ட்டையும் பேசாமல் ரொம்ப தனிமையாக இருப்பேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கில்ட் வந்துச்சு. அது கிளைமேக்ஸில் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான படம் தான் இது இன்டு தி வைல்ட். எனக்கு கிடைச்ச அந்த ஒரு இமோசிவான ஃபீலை இந்த வீடியோ பார்க்குற உங்களால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, இப்போ வாங்க இன்டு தி வைல்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1992. படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு அம்மா காமிப்பாங்க. பார்த்தா அவங்க பெட்டில் படுத்துருப்பாங்க. சடனாக அவங்க காதுக்கு அம்மானு ஒரு குரல் கேட்குது. உடனே அவங்க தூக்கத்தில் இருந்துருச்சு, எங்கே நம்ம பையனை கூப்பிட்றான், எனக்கு அவங்க குரல் கேடுச்சுன்னு இந்த அம்மா போட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த அப்பா கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, நீ எதே கவலைப்படாத, பெருசாக படுத்து தூங்குன்னு சமாதானப்பட்டு படுத்து தூங்கிப்பார். இந்த அப்பா அம்மா யார், இதை பற்றி நம்ம போப்போ தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ண அப்படியே அலாஸ்கான்னு ஒரு பகுதி அமைப்பாங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக பனிப்படந்து இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்லேருந்து ஒரு பைக் கீழே இறங்குறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ கிறிஸ். அந்த ட்ரக் ஓட்டு அந்த டிரைவர் ஹீரோவை பார்த்து, தம்பி இதானே கேட்டுட்டு இருந்த அலாஸ்கா, இதுக்கடுத்து இங்கே தான் இருக்க போறியா, சரி இந்த இடத்துல பூட்ஸ் தேவைப்படும், இந்த பூட்ஸ் வச்சுக்கோ, இதுக்குள்ளேயே ஃபோன் நம்பர் இருக்குது, இன்கேஸ் உனக்கு எமர்ஜென்சினா உடனே நம்பர் ஃபோன் பண்ணு, நான் வந்து நீங்கள் வந்து கூட்டி போகிறேன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து பூட்ஸ் வாங்கிக்கிறான். தென் அவங்ககிட்ட பார்த்தா ஒரு பெரிய பேக் இருக்கும். அந்த பேக் எடுத்துகிட்டு அலாஸ்காவுடைய காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டுருக்கான். அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பச்சை பசேன்னு மரங்கள், வெள்ளையர்னு பனிகள் இருக்கும். அதை நோக்கி நடந்து போயிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பனியில் உருகி ஆறாக போயிட்டுருக்கும். அந்த ஆற்றெல்லாம் கடந்து போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் டயர்டாகும், கேம்ப் போட்டு தங்குவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கழுத்து திரும்ப பயணத்தை ஆரம்பிப்பான். அப்படி அவன் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பஸ்ஸை பார்ப்பான். இந்த பஸ்ஸை பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இங்கே தங்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு பஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. உடனே இந்த பஸ் மேலே ஏறி, ஹலோ யாராவது இங்கே இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா கத்துறான். பட் அங்கே யாருமே இருக்குமா தெரில. இதை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியம். இவன் நினைக்கிறானா இது நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, இதுக்கு எடுத்து நம்ம கொஞ்ச நாட்கள் இங்கே தங்குவோம், இந்த பஸ்ஸு தான் நம்ம வீடுன்னு அந்த பஸ்ஸை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். பஸ்ஸில் இருக்கிற குப்பையில் எடுத்து தெரிக்கிறது. தென் அங்கே பார்த்து ஒரு பெட் இருக்கும், அது ரொம்ப அழுக்காக இருக்கும். தூசியில் தட்டி அந்த பஸ்ஸை புதுசாக மாற்றிடுறான். தென் அதுக்கடுத்து அவனுக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கும். அவனே தனியாக பேசிகிட்டு இருப்பான். இன்னும் பஸ்ஸில் பேசஞ்சரில் இருக்கிற மாதிரி, என்ன காய்ஸ் எல்லாம் ஏறிட்டிங்களா, வண்டி எடுப்போன்னு சொல்லிட்டு அவனே தனியாக பேசிகிட்டு இருப்பான். தென் அதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அவன் பார்த்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைரி எழுதுவான். அந்த மாதிரி இன்றைக்கி பற்றி எழுதிட்டு இருக்கான். இன்றைக்கி நான் ஒரு பஸ்ஸை பார்த்தேன், அது பார்த்த ஒரு மேஜிக் பஸ்ஸு, இதனாலே வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த டைரி எழுதுவான். அது போக இவனுக்கு பயணங்களை பற்றி சில கவிதைகள் தோணும். அந்த கவிதைகள் எல்லாத்தையுமே ஒரு மரப்பலகை செதுக்குவான். இந்த மாதிரி பழக்கம் நம்ம ஹீரோக்கு இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம இருந்துச்சு பார்ப்பான். பார்த்தா சூரியன் நொதிக்கிறப்ப மான்களை ரொம்ப சுதந்திரமாக இருக்கும். எல்லாம் போட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். அதை பார்த்து அவள் அழுதுட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷுவலை அவள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பசி ஆரம்பிக்கும். ஏதாவது மான் கிடைக்குமான்னு சொல்லி ஒரு மானை வேட்டையாடுறதா இருப்பான். பார்த்தா அந்த மானுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி மான் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பெரிய மானை கொண்டா சின்ன மான் தனிமையாயிரும், அதுவும் சாக வாய்ப்பு இருக்குது. பேசாமல் நம்மளே சாப்பிடாம இருப்போம்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடாம இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ யார், அவன் எப்படி இருக்கான், எதுக்கு இந்த மாதிரி யாரெல்லாம காட்டுப்பதில் இருக்காங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ணால் 2 வருஷம் முன்னாடி, அதாவது 1990, அட்லாண்டாக்கு ஒரு காலேஜில் தான் நம்ம ஹீரோனை கிஸ் படிச்சிருப்பான். நம்ம ஹீரோட ஃபுல் நேம் கிறிஸ்டோஃபர் ஜான்சன் மெக்காண்டேல்ஸ். இன்றைக்கி தான் அவன் படிக்கிற காலேஜோடைய கிராஜுவேஷன் டே. ரொம்ப ஹாப்பியாக கிராஜுவேஷன் வாங்கிட்டு இருப்பான். பார்த்தா கிறிஸுக்கு அப்பா அம்மா எல்லோரும் அங்கே வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தென் டிகிரிலாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஹோட்டல் போவாங்க. பார்த்தா கிறிஸ்கிட்ட ஒரு பழைய கார் இருந்திருக்கும். அந்த பழைய கார் விற்று அவனுக்கு புது கார் இருந்திருப்பாங்க. இதை பார்த்து கிறிஸுக்கு கோந்த வரும். ஏம்மா எதுக்கு அந்த காரை விற்றீங்க, எனக்கு என் பழைய கார் தான் பிடிக்கும், புது காருக்கு வாங்கிங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஆர்வியூ பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கிறிஸு. இவனுக்கு மற்றவங்க மாதிரி ஒரு ரெகுலர் ஃபாலோங்கிற பிடிக்காது. பறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாகுறோம், இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த பொது வாழ்க்கையிலேருந்து தன்னை விலக்கி கொள்ளணும், மனிதர்களோட பழகணும், நிறைய கலாச்சாரங்களை பார்க்கணும், நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுங்கிறது தான் கிறிஸோட ஆசையே. இப்போ அதுக்காக ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா பார்த்து, இங்கே பாருமா, இப்போ நான் கிராஜுவேஷனில் முடிச்சிட்டேன், அடுத்த ஒரு காலேஜில் படிக்க போகிறேன், இப்போ எடுத்துக்கிற மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே அவங்கள தருவாங்க, ஸோ நீங்கள் ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்களும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதோ எதுவும் பண்ண வேணாம், நானும் மாதம் லெட்டர் எழுதுறேன், அதை பார்த்துக்கிட்டா
மட்டும் போதும் ஓகேவான்னு கேட்குறப்ப அந்த அப்பவும் சேர்ந்து விட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்துடுறான். இவனு போய் காலேஜ் படிக்கணும்னு ஆசைலாம் கிடையாது. அவன் பாட்டு எங்கேயாவது சுற்றணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான். இவன் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்து 24,500 இருக்கும். அதில் 500 மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீது 24,000 இருக்கும்ல, அது ஒரு சேரிட்டிக்கு டொனேஷன் எழுதி வச்சிருவான். தென் அவங்ககிட்ட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு நிறைய இருக்கும். இதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. இதுக்கடுத்து இவன் ஒரு புது மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ எல்லா ஐடி கார்டு கிழிச்சு போட்டு வெட்டி போட்டு அவன் மட்டும் அங்கே கிளம்பி போகிறான். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோடைய பயணம் ஆரம்பிக்குது. பார்த்தா அவன் பாட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அவன் கண் எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த திசை நோக்கி போயிட்டுருக்கான். கடைசியாக பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகுது. ஸோ ஒரு இடத்துல போய் தங்குவோன்னு சொல்லி உடனே தங்கலான்னு போகிறான். பட் அங்கே பார்த்தா வெள்ள அபாயம் எச்சரிக்கை போட்டிருக்கோம். இதுலேயே நம்ம ஹீரோ நைட் அங்கே காரை ஸ்டே பண்ணுவான். சடனாக ஒரு வெள்ளை வந்து இவன் காரில் முடிகிறோம். நைட்டு ஃபுல்லாக வந்து காரில் இருந்திருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த கார் ஒர்க்காமல் போயிருக்கும். பட் அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. இவனை நாடோடியா ஊர் சுற்றலான்னு ஆசைப்பட்டான். எதுக்கு இந்த கார் இங்கே விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போடலாம் தான் இருக்கான். பட் கார் நம்பர் பிளேட் எல்லாமே இருக்கும். இதை வச்சு தேட வாய்ப்பு இருக்குது. நம்பர் பிளேட்டை கழட்டிடுவான்னு சொல்லி நம்பர் பிளேட்டை கழட்டிடுவான். சரி அவங்ககிட்ட ஒரு 500 இருந்துச்சுல, இந்த காசு எதுக்கு, இது எரிச்சிருவோன்னு அந்த காசு எரிச்சிடறான். தென் அவங்ககிட்ட பார்த்தா உண்ணக்கூடிய தாவரங்கள் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோட பயணம் அழக ஆரம்பிக்குது. இவன் பாட்டு ரோட் நடந்து போயிட்டே இருப்பான். லிஃப்ட் கொடுத்தா அந்த கார் லிஃப்ட் ஏறி போவான். அப்படி யார் தரலையா அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான். இதை நம்ம ஹீரோட ஜேர்னியே. அப்படி போயிட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும். அங்கே போய் க்ளீன் பண்ணிக்குவான். தன்னோட பேரை புதுசாக மாற்ற ட்ரை பண்ணுறான். அலெக்சாண்டர் எப்படி உலகத்தை ஆட்சி பண்ணார். ஸோ அவர் பேர் வைப்போன்னு சொல்லி அலெக்சாண்டர் சூப்பர் ட்ராம்னு ஒரு பேரை மாற்றிக்குவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து அவன் பயணத்தை ஆரம்பிப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா அம்மா வைப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். 2 மாதத்துக்கு ப்ராப்பராக லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருந்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கும். பட் கடைசி ஒரு மாதமாக லெட்டர் வரவே இல்லை. இதை பார்த்து லைட்டாக அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தை வந்திருக்கும். சரி அவன் போய் தங்குற இடத்துல பார்த்துடுன்னு சொல்லி அந்த இடத்துல போயிருப்பாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததில் யார் கிறிஸ்துங்கிற தம்பியா, அவரை இங்கே இளவேலைன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் தெரியுது பயவோட எங்கேயும் ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவங்களும் எங்கெங்கேயும் அவனை தேடி பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கிடைக்கிற மாதிரி தெரில. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியாக இருப்பான். திருன்னு பார்த்து காட்டு பகுதிக்கு போவான். அங்கே பார்த்து அருவியில் இருக்கும். அங்கனால ஜாலியாக குளிச்சுட்டு இவன் நடந்து போயிட்டே இருப்பானா. அப்படி அவன் போகிற வழியில் ஒரு தொப்பியை பார்ப்பான். அந்த தொப்பியை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காசு கொடுத்து அவங்க கூட இந்த ஹாப்பினஸ் வராது போல். அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். தென் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு கேரம் லிஃப்ட் தருவாங்க. பார்த்தா ரேனி அண்ட் ஜானி 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் நம்ம ஹீரோ ட்ரக்கில் ஏற்றிட்டு அவங்க பாட்டு அவங்க ஜேர்னி போயிட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களும் நம்ம ஹீரோ மாதிரி தான் நோமாண்டு. நைட்டு 3 பேர் ஒரு கடற்கரைக்கிட்டே தங்கி ஃபயர் கேம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் நீ சூப்பர் ட்ராம் சொல்லிட்டு இருக்கீல, நீ நடந்தே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால நீ லெதர் ட்ராம்பு, நாங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம்ல எங்களுக்கு ரப்பர் ட்ராம்னு சொல்லுவாங்க. சரி எங்களுக்கு தான் யாரும் இல்லை, நாங்கள் பாட்டு வாழ்க்கை போன போக்கில் போயிட்டுருக்கோம். உன்னை பார்த்தா ஏதோ பணக்காரட்டு பையன் மாதிரியும் அன்பெல்லாம் கொட்டி வளர்த்த பையன் மாதிரி தெரியுது. உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு கேட்குறப்ப இங்கே பாருங்க, எனக்கு மற்றவங்க மாதிரி இந்த ரெகுலர் லைஃப் ஃபாலோ பிடிக்காது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி போன ஆசைப்பட்றேன். இந்த பணம் அன்பு காதல் ஃபெய்த்து இந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அதுக்காக இந்த பயணம் சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரினா அன்றைக்கி நைட்டு நம்ம அவங்கள்ட்ட தங்க ஆரம்பிக்கிறான். தென் அதுக்கடுத்து கொஞ்சம் நாளுக்கு அவங்களோட இருக்குன்னு ஆசைப்பட்றான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த கடற்கரைக்கிட்ட ஒரு பாறை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த ரெய்னிங்கரால் உட்காந்துட்டு இருப்பார். அந்த ஜேனுங்கிற லேடி அவங்க பாட்டு கடற்கரை வந்து போயிட்டு இருப்பாங்களா. இவன் அந்த சார் பக்கத்தில் உட்காந்து ஆமாம் என்னாச்சு உங்களுக்கு அந்த லேடிக்கு சண்டைன்னு கேட்டால் அவர் அப்பா சொல்லுவார், ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் கப்பல் கிடையாது, சந்தர்ப்பத்தில் 2 ஒத்து பார்த்துட்டாங்க. பட் இவருக்கு அந்த லேடி ரொம்ப பிடிக்கும். பட் இவர் என்ன தான் அந்த லேடி கிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண கூட அவள் சாரி பண்ண முடிக்கிறா. எனக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோ டைலாக் சொல்லுவான். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு, சில மக்கள் இந்த உலகத்தில் காதலுங்கிறது அவங்க டிசைவே நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட கடந்த காலத்தில் சில பாசிட்டிவ் கேப்ஸ் வந்துருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு வெற்றிடத்தை நோக்கி போவாங்க. அதை நோக்கி அவங்க ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. மேபி அந்த ஒரு ஃபேஸில் தான் அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்கள்ட்ட விலகி போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏப்பா நீ எது ஜீசஸா வந்ததுலேருந்து ஃபிலாசபியாக பேசுகிறேன்னு சொல்கிறப்ப நான் அவனு ஜீசஸ்லாம் கிடையாது, நான் ஒரு நார்மல் பீயிங் தான் சொல்லிட்டு அவங்களோட ஜாலியாக கிளம்பிக்கிறான். எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து கடலில் குளிக்கிறது இனிமேல் ஒன்றே முடிஞ்சிடும். அன்றைக்கி நைட்டு கேம்ப் ஃபயரில் போட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோனை கிறிஸ் காணாம போயிடுவான். அந்த 2 கப்பலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வெளியே வந்து பார்த்தா பீச் மண்ணில் தைக்யூ ரெய்னியன் ஜேன்னு போட்டிருப்பான். அவனுக்கும் இவங்களோட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் அது ஒன்றும் கனவு கிடையாது. அவனுக்கு தனியாக இந்த உலக சுற்றி பார்க்கணும் இதான ஆசையே. அதனால் இவங்க 2 பேரும் விட்டு அவன் புரிஞ்சு போயிட்டான். இதை பார்த்து லைட்டாக அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ திரும்ப பயணத்தை ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல் ஒவ்வொரு இடமும் லிஃப்ட் கேட்டு அவன் பயணம் போயிட்டே இருக்கு. போகிற வழியில் சில ஆப்பிளும் கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஆப்பிள். அதை பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்கும். ஹே ஆப்பிள் சிட்டியில்
கிடைக்கிற ஆப்பிளோட நீ ரொம்ப ஆர்கானிக்காக இருக்க, இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டது இல்லை, நீ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த ஆப்பிள்லாம் பாராட்டிட்டு இருப்பான். தென் அதுக்கடுத்து போகிற வழியில் சில ஃபார்ம்லாண்டில் இருக்கும், அதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தண்ணியில் விட்டுட்டு இருப்பாங்க, அதில் குளிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஈரோ நடந்து போயிட்டே இருப்பான். அப்படி போகிற வழியில் ஒரு ஃபார்ம்லாண்டை பார்ப்பான். இவனுக்கு விவசாயம் பண்ணோம் இந்த மாதிரி சில ஆசையில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம்லாண்டோட ஓனரை பார்த்து இங்கே வேலை செய்யலாமல் கேட்பான். அவரும் சரி நம்ம ஈரோ வேலை சேர்த்துக்குவார். அவரோட பேர் வேணு. பார்த்தா நம்ம சம சூப்பராக வேலை செய்வான். ஃபுல் வேலை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அவனே செய்வான். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். காலையில் மாங்கன்னு வேலை செய்வாங்க, நைட்டு பார்த்து பாருக்கு போவாங்க. இந்த மாதிரி இவங்க பழக்கம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் பாருக்கு போகிறப்ப அந்த வெயின் கேட்டு பார்ப்பாரு, ஆமாம் நீ எதுக்கு இந்த மாதிரி ஊரில் அணிஞ்சிட்டு இருக்க, உன் லைஃபோட மோட்டிவேஷன் தான் என்ன, நீ எங்கே தான் போகணும் ஆசைப்படுறேன் கேட்குறப்ப அதுவா அலாஸ்கா போகணும், அதே வாழ்க்கை லட்சியம் சொல்கிறப்ப அடப்பாவி அலாஸ்கா போகிறது அவ்வளோ பெரிய விஷயமாடா, பஸ்ஸோ ட்ரெயினாக பிடிச்சி ஈஸியாக அங்கே போகலாம், இதுக்கான கஷ்டம் கேட்குறப்ப இங்கே பாரு வெயின் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, நான் அலாஸ்காவுக்கு போகணுங்கிறது அங்கே மட்டும் போகணுங்கிறது கிடையாது, அங்கே போகிற வழியில் என்னென்ன ஜேர்னி இருக்குது, அங்கே சில மக்கள் இருப்பாங்க அவங்களோட பழகணும், இப்போ எப்படி உங்களோட இறங்கி ஃபார்ம்ல வேலை பார்க்குறேன் அது மாதிரி அந்த மக்களோட சேர்ந்து மக்களோட மக்களாக இருக்கணும், இதே ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் கடைசி அலாஸ்கா மீட் பண்ணணும், இதான் என் வாழ்க்கை லட்சியமே, அப்படி அங்கே போனால் தான் என் லைஃபே ஒரு முழுமை பெற்ற மாதிரி இருக்கும், லைஃபோட மீனிங்கே புரிஞ்சு முடியும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு குழந்தை வருது, ஏண்டா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கே, நீ வாழ்றது மட்டும் தான் வாழ்க்கையா, நாங்கள் வாழ்றது வாழ்க்கையே இல்லையா, எங்களை பார்த்து எப்போ தெரியுதுன்னு கேட்டால் ஆமாண்ணா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது, சொல்லப்போன சொசைட்டியே ஒரு சிக்கான சொசைட்டி, நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை உங்களால் கொண்டே போக முடியாது, எவனோ ஒருத்தனுக்காக நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், காலை எழுந்திருப்பீங்க வேலையை பார்ப்பீங்க படுத்துவீங்க, தினமும் அடுத்த நாள் காலையில் இதே தான் போயிட்டுருக்கோம், இதான் வாழ்க்கையா, இது ரொம்ப மோசமான சொசைட்டி, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ விட மாட்டான், அரசியல் மதம் சொல்லி உங்களை போய் பிரித்து வச்சுட்டே இருப்பான், உங்களுக்கு சண்டை உருவாக்கிட்டே இருப்பான், இந்த சொசைட்டி நமக்கு தேவையா, இது ஒரு மோசமான சொசைட்டின்னு இவனோட கத்த ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆவார், ஆமாடா நான் வாழ்கிற ஒரு மோசமான சொசைட்டின்னு அவரோட கத்த ஆரம்பிப்பார். சாணி ஃபுல்லாக செம ஃபன்னாக இருக்கும். இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஃபார்ம்லாண்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண ஒரு நாள் அந்த ஃபார்ம்லாண்டுக்கு சில போலீஸ் வருவாங்க. சடனாக பார்த்தா வெயின் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வெயின் சில ட்ரக் டீலிங்காக பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துருப்பாங்க. கடைசியாக வெயின் அங்கேருந்து போகிறப்ப ஹீரோ பார்த்து கற்றுவான், இங்கே பாரு அலெக்ஸ் உனக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே இருக்குது, உனக்கு இங்கே இருக்குன்னு ஆசைப்பட்டா நீ தாராளமாக தங்கலாம், பட் எனக்கு நல்லாவே தெரியும் நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ அலாஸ்கா தானே போகணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போ, இங்கே எதாவது சவுத்து பக்கம் நோக்கி போனேன்னா அங்கே தான் அலாஸ்கா இருக்குது, நீ போயிட்டு போனால் திரும்ப இங்கே வா, உனக்கு எப்பவுமே வேலை இருக்கும், நான் இப்போ இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவனை போலீஸெல்லாம் அங்கே கூட்டி போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். இதுக்கடுத்து இவனுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, சரின்னு திரும்ப பயணத்தை ஆரம்பிக்கிறான். ட்ரக்கெல்லாம் பிடிச்சி அவன் பாட்டு லிஃப்ட் கேட்டு போயிட்டே இருப்பானா. கடைசியில் பார்த்து ஒரு அருவியை பார்ப்பான். அந்த அருவியிலேருந்து தண்ணி ஆற ஓடிட்டு இருக்கும். இதை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா வருது, இவனா ரோடில் தான் ட்ராவல் பண்ணால் ஒரு வாட்டியாவது தண்ணி வழியாக போகணும், அந்த ட்ராவல் எப்படி இருக்குது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்படுவான். பட் இதுக்குன்னு சில லைசன்ஸு பர்மிட்லாம் இருக்குது. சேலம் ஆஃபீஸில் போய் விசாரிக்க போனால் இங்கே பாருப்பா பர்மிட்டாக வேணும், உன் ஐடி கார்டு அதெல்லாம் கொண்டு வா, பெரிய வெயிட்டிங் லிஸ்ட்டே இருக்குது, எப்படி கிளியராக ஒரு 12 வருஷம் ஆகுன்னு சொல்கிறப்ப என்னது 12 வருஷமா, அது வரைக்கும் என்ன பண்ண கேட்டால் சும்மா இரு, அது வரைக்கும் போட்டது ஓட்டாதான் சொன்னால் இதை பார்த்து எனக்கு கோவம் வருது, போங்கோட கொங்கன்னு சொல்லிட்டு இவனை இந்த ஆற்று பக்கம் போவான். பார்த்தா ஒரு பழைய போட்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஃப்ளோவாக போகிற ஒரு ஆற்றுக்குள்ள குச்சிருவான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், டேய் யாரா அவன் இந்த ஆற்றுக்கு எப்பறம் போகிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம சூப்பராக அந்த போட்டில் போயிட்டுருப்பான். எல்லோரும் நம்ம ஹீரோவை பார்த்து ஆகுன்னு கத்திட்டே இருப்பாங்க. அப்போ தூரத்தில் ஒரு கப்புள், ஹே இந்த பக்கம் வாப்பா, நாங்கள் சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போன்னு சொல்கிறப்ப இவனு சார் அந்த பக்கம் போகிறான். பார்த்தா அங்கே ஒரு பையனும் பொண்ணு இருப்பாங்க. ஹே மேன் இந்த பக்கம் இங்கே போயிட்டுருக்க, மெக்சிகோவை போகிறேன்னு கேட்டால் ஓ இந்த பக்கம் நான் மெக்சிகோவாக இருக்கும், எங்கள் மேப்பை காட்டுங்கன்னு சொன்னால் அவங்கள மேப்பை காட்டுவாங்க. பார்த்தா இங்கேருந்து 200 மைல் இருக்குது, இப்படியே இந்த ஆற்றை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா மெக்சிகோன்னு சொல்லுவாங்க. இவனும் சேர்ந்து அவங்கள உட்காந்து சாப்பிட்டே இருப்பான். அப்போ கரெக்டாக பேட்ரோல் போலீஸ் வர சவுண்ட் கேட்கும். இன்கேஸ் ஹீரோ மட்டும் பார்த்தாங்கன்னா அந்த போட்டையும் பிடிச்சிக்கோங்க, இவனுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. சாரி கைஸ் நான் இங்கேருந்து போன நேரம் வந்துடுச்சு, நான் சீக்கிரமாக இங்கேருந்து போகணுன்னு அவன் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பட் பார்த்தா பேட்ரோல் போலீஸ் வர்றது ஒரு இன்ஜின் போட்டாக இருக்கும். அவங்க பாட்டு வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. வேறு வழி தர நம்ம ஹீரோ காட்ட ஒரு பாறை இருக்கும், அதுக்கிட்ட போய் போட்டு எடுத்து ஒழிஞ்சிக்குவான். சரி அந்த போலீஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து போயிடுவான். எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த போலீஸ் எடுத்து தப்பிச்சிட்டான். தென் அதுக்கடுத்து ஆற்றுலையே சில வாரம் ஒரு டைம் கிடைப்பான், நல்லா குளிச்சுட்டு குதிரையோட என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கோம். தென் அதுக்கடுத்து திரும்பவும் பயணத்தை ஆரம்பிப்பான். இவனுக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவங்களும் இவ எப்படி தான் இருக்குன்னு நினச்சி கஷ்டப்படுவாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி இவங்ககிட்ட ஒரே ஒரு காயின் தான் இருக்கும், அதை எடுத்து ஃபோன் பண்ணுறதா இருக்கான். கரெக்டாக அப்போ தான் அதே பூத்தில் ஒரு வயசான தாத்தா இருப்பார். அவர் பார்த்தா ஒரு ஃபேமிலியோட பேசிகிட்டு இருப்பார். ஏம்மா இது வந்தாலும் சீக்கிரம் சொல்லுமா, எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே பேசிகிட்டு இருப்பாரா. இதை பார்த்து
பார்த்து நம்ம இருக்கிற கஷ்டமாக இருக்கும். சரின்னு அவங்ககிட்ட இருந்த அந்த காசை அந்த தாத்தா கொடுத்துருவான். சரி அதுக்கடுத்து அவன் நடந்து போயிட்டே இருப்பான். பார்த்தா ஒரு பார்டர் வரும். பார்டர் கிராஸ் பண்ண பார்த்தா போலீஸரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்ககிட்ட ஒழுங்கான ஐடி கார்டு எதுவும் கிடையாதா, உன்னை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கணுன்னு கிடைச்சதே தெரில. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பூட்ஸ் ட்ரெயின் பார்டர் தாண்டி போயிட்டுருக்கோம். இதை கரெக்டான சான்ஸ்ன்னு அந்த ட்ரெயின் கூட ஏறிடுவான். அப்படியே நைட்டில் அங்கேயே படுத்து தூங்கிட்டு ஒரு பார்டர் கிராஸ் பண்ணிடுவான். கடைசியில் பார்த்தா ஒரு சிட்டிக்கு தான் வந்திருப்பான். ரொம்ப வருஷம் சிட்டியை பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா ஆள் ரொம்ப மெலிஞ்சு போய் தாடியில் வளர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பான். சிட்டியில் ஒரு ஆளை பார்த்து சார் டைம் என்ன கேட்பான். பட் அவரை பார்த்தா டைம் சொல்ல கூட டைம் இல்லாமல் நடந்து போயிட்டே இருப்பார். இதை பார்த்து எனக்கு வெறுப்பாயிரும். ஏன்னா அந்த நகர வாழ்க்கை பிடிக்காம தான் அவன் சிட்டி நோக்கி போனான். இப்போ கடைசியில் பார்த்து சிட்டிக்கு வந்துட்டான். இதை பார்த்து எனக்கு கோவம் வருது. பேசாமல் பார்டர் கிராஸ் பண்ணி பல இடத்துக்கு போயிடும்னு சொல்லி திரும்ப பார்டர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி திரும்ப ஒரு பூட் ஸ்டேன் ஏறி அதில் போயிட்டே இருப்பான். சடனாக பார்த்தா அந்த பூட் ஸ்டேன் ஸ்டாப் ஆயிரும். பார்த்தா அங்கே கால்கள் தெரிஞ்சிருக்கும் போல் நம்ம ஹீரோவை போட்டு அடி நடிப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ திருடு நினச்சிக்கோங்க. ஏன்டா வண்டியில் ஏறி இங்கே எஸ்கேப் பண்ணலாம்னு பார்த்தேன் மாமனே. இதுக்கு அடுத்து அடுத்த வாட்டி இந்த ட்ரெயினில் பார்த்துன்னு வச்சுக்கேன் உன்னை தூக்கி போலீஸ் கிட்ட பிடிச்சிடுவேன், மரியாதை இங்கேருந்து போடான்னு அடி நடிப்பாங்க. பார்த்தா மூஞ்சி முகரில் வீங்கி போயிருக்கும். இதுக்கப்புறம் திரும்பவும் அவன் நடந்தே போயிட்டுருக்கான். ஆனால் இப்போ தான் அவனோட பயணங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்ன மாதிரி அவனுக்கு யாருமே லிஃப்ட் தரதே இல்லை. அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி காட்டுப்பகுதி நோக்கி போயிட்டுருக்கான். பார்த்தா ஒரு மானை பார்ப்பான். அந்த மானை பார்த்து சமைக்க ஆசையாக இருக்கும். சரின்னு அதை சுட்டு ஒரு இதயத்தில் எடுத்துருவான். அதை அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்ருவான். தின அதை பதப்படுத்தி ஒரு வாரம் சாப்பிட்டான்னு பார்த்தா இவனுக்கு அதை பதப்படுத்தவே தெரில. பார்த்தா புல்ல மூச்சு போய் அந்த கறியை கெட்டு போயிடும். கடைசியில் பார்த்தா கழுகு நிறைய தான் தின்னுட்டுருக்கோம். இதை பார்த்து கஷ்டமாக இருக்கும். சரின்னு அவன் பாட்டு காட்டு நோக்கி போயிட்டே இருப்பான். பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு போயிட்டுருக்கோம். இது என்ன பெரிய ஆறு, ஈஸியாக கடந்தலான்னு சொல்லி அவன் நடந்து போயிட்டே இருப்பானா. பார்த்தா விட்டா ஆறு அடிச்சுட்டு வந்துருக்கோம். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருவான். இப்போ தான் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்குவான். அவன் டைரியில் உடனே எடுத்து காய்ஸ் எப்பவுமே ஆத்தோட ஸ்பீடை நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க, அது எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ணி வச்சுக்குவான். இந்த மாதிரி அவன் பயணம் போயிட்டே இருக்கும். திடீர்னு இவனுக்கு ஷவரில் குடிக்கணும் ஆசையாக இருக்கும். உடனே ஒரு டப்பா எடுத்து அதில் ஓட்டையை போட்டு தண்ணி நிப்பிடுவான். அதுலேருந்து பார்த்தா ஷவர் மாதிரி தண்ணி விழுகும். இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்பான். அதுக்கிட்ட லிஃப்ட் கேட்டு அவன் பயணம் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். இவனு சேர்ந்து அந்த இடத்துக்கு போவான். பார்த்தா அங்கே தான் ரெய்னி இன்ஜின் இருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு பார்த்தால அவங்க தான். அவங்ககிட்ட ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் திடீர்னு ஓடி போய் நம்ம ஹீரோட பேக் கண்டுபிடிச்சிரும். அவங்களுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்தியா ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப நீ எங்களை பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. இப்போ நீ எங்களை விட்டு உடனே போகக்கூடாது, இங்கேருந்து தங்கி தான் போகணுன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். சில மாதங்கள் அங்கேயே இருக்கதான் இருக்கான். பார்த்தா அந்த இடமே ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். நிறைய மக்கள் அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெலாம் பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே ட்ரீஸ்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவள் பார்த்தனால கிட்டாரில் எடுத்து பாட்டெலாம் பாடிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்க்க பிடிச்சி போயிடும். சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோட கேட்டவங்க பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப பெருசாகிடுவா. தொடர்ந்து நம்ம ஹீரோட பழக ஆரம்பிப்பா. அவன் அங்கே இருக்க சில மாதங்கள் அந்த பொண்ணோட இருப்பானா. ஒரு இடத்துல அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். நம்ம ஹீரோ கிட்ட லவ்லாம் சொல்லுவா. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த பொண்ணோட வயசு 16 தான். இவனை லவ் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நாசமாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பொண்ணு சொல்லி புரியப்போன்னு சொல்லி இங்கேப்பா ட்ரைஸி இதெல்லாம் அந்த வயசில் ஒரு ஈர்ப்பு தான். பட் உனக்கு நான் கரெக்டாக இருக்க மாட்டேன். நீ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நான் பாரு எந்த ஒரு இலக்கு இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டே இருப்பேன். என்னால் லைஃப் டைமில் உங்கள்கிட்ட இருக்க முடியாது. உன்னை ஏமாற்ற நான் விரும்பல. அதான் நான் இப்போயே சொல்லிடுறேன். ப்ளீஸ் என்னை மறந்துன்னு சொல்கிறப்ப லைட்டாக அந்த பொண்ணு வருத்தமாக இருக்கும். நம்ம ஹீரோ அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்பதான் இருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவா. கட் பண்ண அடுத்த நாள் அந்த ரெய்னி இன்ஜின் இருப்பாங்களே அவங்க தான் நம்ம ஹீரோ ட்ரக்கில் கூட்டி போவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சரி மேன் அடுத்த போனாலும் பார்க்கலாம், அது வரைக்கும் எங்களை எப்பயும் மறந்துடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இறக்கி விட்டு போயிடுவாங்க. இவனு சேர்ந்து திரும்பவும் அவன் பயணத்தை ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டு ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ அந்த பக்கம் ஒரு வயசான தாத்தா வருவார். அவர் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன தம்பி எங்கே போகிற, எங்கேயாவது இறக்கணுமான்னு கேட்டால் ஆமாம் தாத்தா இந்த பக்கம் போகிறேன், நீங்களும் அங்கேயே போகிறீங்கன்னு கேட்டால் அவர் ஆமான்னு சொல்லுவார். அவர் சரி நம்ம ஹீரோ வண்டியில் ஏற்றிக்குவார். போகிற வழியில் நம்ம ஹீரோ பற்றி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவார். அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏப்பா உனக்கு இன்னும் 23 வயசு தானே ஆகுது, படிப்பே இப்போ தான் முடிச்சிருக்க, அதுக்குள்ளே எப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்குன்னு அப்பா அம்மா குடும்பம் ஒன்று இருக்கும், நீ அவங்களோட இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி வந்தேன்னு கேட்டால் இவெல்லாம் கேட்க மாட்டான். இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேருந்து போடான்னு பார்ப்பான். பட் அந்த தாத்தாவும் ரொம்ப தனிமையாக தான் இருப்பார். அவருக்குன்னு இந்த மனைவி இல்லை, அவங்களுக்கு பசங்கன்னு யாரும் கிடையாது, ரொம்ப லோன்லியாக இருக்காரு. நீ பேசாமல் கொஞ்ச நாளைக்கு என் கூட இங்கே தங்குறான்னு கேட்குறப்ப இவனு சேர்ந்து அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த தாத்தா லெதர் பெட்டில் சேருவார். நம்ம ஹீரோ தாத்தாவோட தங்கி எப்படி பெல்ட் சேருது இதெல்லாம் கற்றுக்குவான். ஓனாவே அவனுக்குன்னு ஒரு பெல்ட் தயாரிக்க ஆரம்பிப்பான். பார்த்தா இது வரைக்கும் அவன் பண்ண பயண அனுபவங்கள் எல்லாத்தையுமே அந்த பெட்டில் செதுக்குவான்.
வர வரல போலீஸ்கிட்ட மாட்டினது, ஆற்றுல போனது எல்லாத்தையும் செதுக்குவான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு மெமரி மாதிரி இருக்கும். இப்படியே கொஞ்ச நாட்கள் அந்த தாத்தாவோட இருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நம்ம இரவன் தாத்தாவை சேர்ந்து அவங்க ஊரில் ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சின்னதாக ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க. அந்த தாத்தா முடிஞ்ச அளவுக்கு அவனை கன்வின்ஸ் பண்ண தான் பார்க்குறாரு. தம்பி, நீ எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிற, போ உன் ஃபேமிலி பாரு, இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோலாம் கேட்க மாட்டான். பார்த்தாங்க ஒரு உச்சியாக ஒரு பாறை மாதிரி இருக்கும். இவன் போட்டு மேலே போயிடுவான். மேலே இருந்து அந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா கொஞ்சம் மேலே வரீங்களா, உங்களை பேசணும்னு சொல்கிறப்ப அவர் சரி மேலே ஏறுவார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் முடியல, சாரிப்பா என்னால் முடியல, நான் கீழே இறங்குறேன்னு சொல்கிறப்ப, என்ன ஓல்டு மேன் வயசாயிருச்சா, காலெல்லாம் டொக்கு விழுந்துருச்சு போலையே, அதான் மேலே வரமுடியல போல, நீ பேசாமல் கீழே இருக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து தாத்தா கோந்த வருது. ஒரு வைரக்கியத்தோட அந்த பாறையில் ஏறுவார். கஷ்டப்பட்டு மூச்செல்லாம் வாங்கி அந்த பாறைக்கு மேலே ஏறிடுவார். அந்த பாறைக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் இவர் நூறில் இருக்கார், இது வரைக்கும் இப்படிப்பட்ட வியூ அவர் பார்த்ததே இல்லை. அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் நம்ம வீடு சொல்லுவான், பார்த்தீங்களா தாத்தா, நீங்கள் கீழே இருந்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட்டில் இருந்தீங்க, இது போதும், இதே வாழ்க்கை அந்த மாதிரி இருந்தீங்க. பட் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப் வந்தோடனே ஒரு அழகான வியூ கிடைக்குதுல்ல, இதே மாதிரி வாழ்க்கையும், நான் அந்த மாதிரியே வாழ்க்கையோட ஆசைப்பட்றேன். ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் பாட்டு ஒரு இடமா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற தாத்தாக்கும் புரியுது. சரி, இதுக்கடுத்து அவங்கள்ட்ட இது பேசணும்னு சொல்லி அதை பற்றி இது பேசாமல் இருப்பார். தென் கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ தாத்தா விட்டு போகிறதா இருக்கான். பட் அந்த தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். கடைசி நம்ம ஹீரோ பற்றி கேட்பாரு, தம்பி நானே இன்றைக்கும் நாளைக்கும் தான் இருக்கேன், நீ அது வரைக்கும் என் கூட இருக்கியா, ஒரு பேரான என் கூட இங்கே இருந்துன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரி தாத்தா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் இங்கேருந்து போக தான் போகிறேன், ஏன்னா அலாஸ்கா போகிறதுங்கிறது தான் என்னோடய ட்ரீமே. ஒன்ஸ் நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருப்பேன், திரும்ப கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன். தென் அதுக்கடுத்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு பேரன் உங்களோட இருப்பேன், என்ன பண்ண ப்ராமிஸ்ன்னு சொல்கிறப்ப அந்த தாத்தா சரின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ திரும்ப அவன் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தா ஸ்டார்டிங் சீனு, ஒரு ட்ரக்காரை வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அலாஸ்காவில் விட்டுருப்பாரு. இவனும் அலாஸ்காலேயே அந்த மேஜிக் பஸ்ஸை பார்த்துருப்பான். சரி, அதுக்கடுத்து மானில் வேட்டையாடாமல் அவன் மட்டும் அமைதியாக இருந்திருப்பான். இதுக்கடுத்து அவனுக்கு மிருகங்களை கொடுத்து பிடிக்காம போச்சு. தாவரங்களே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு தாவரங்களை அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அதுலேருந்து அவனுக்கு ஒழுங்கான ப்ரோட்டீன் எதுவுமே கிடச்சிருக்காது. சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காம ஆல்ரெடி முடிஞ்சு போயிருப்பான். பார்த்தா அவன் பெட்டில் ஓட்டெலாம் போட்டிருப்பாள், அந்த ஓட்டையுமே தாண்டி ரொம்ப மிழிஞ்சு போயிருப்பான். சரி, அதுக்கடுத்து அவனாக ஓட்டை போட்டு பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அண்ட் அது ஒரு பனி பிரதேசங்கனால சாப்பாடு ஒன்றும் கிடைக்க முடிக்குது. அப்போ தான் அவங்ககிட்ட ஒரு புக் இருக்கும், சாப்பிட உகந்த தாவரங்கள்னு சொல்லிட்டு ஒரு புக் வச்சுருப்பாள். அதை எடுத்து ஒன்றா பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா பொட்டோட்டோ கேரட்டுன்னு ஒரு தாவரம் இருக்கும், அதை சாப்பிடலான்னு போட்டிருக்கோம். இவனுக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேர்ந்து அந்த தாவரத்தை எடுத்து இவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் நைட்டு அவன் நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா அவன் கை கிழவனால் அசைக்க முடியல, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்ட மாதிரி கைகள் எதுவும் பேரலஸ் ஆன மாதிரி இருக்குது. இதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் வேகமாக அந்த புக் எடுத்து பார்க்குறான். நேற்று நம்ம ஒரு தாவரத்தை சாப்பிட்டோம்ல, அது சாப்பிடக்கூடியதானே போட்டுருந்துச்சு, அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்த்து ஒரு பெரிய ஆப்பு இருக்குது. அந்த தாவரம் மற்ற பகுதியில் விளையும்ல, அதனால் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. பட் அலாஸ்காவில் வேறு வகையான தாவரங்கள் வளரும், அதை சாப்பிட்டோம்னா பாய்ஸ்னஸும் போட்டிருக்கோம். சாப்பிட்ட கொஞ்ச நாட்களே அவன் கைகள்லாம் மறந்து போய் அவங்க இறந்து போயிடுவான்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து ஹீரோக்கு வாழ்க்கை வருத்தப்பட மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தான் வாழ்க்கையை சாதிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அலாஸ்கா வந்துருப்பான். பட் கடைசியில் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு அவன் போட்டு தேமிச்சு வந்துட்டு இருப்பான். இப்போ தான் வாழ்க்கையை பார்த்து எல்லா நினைவுகளுமே அவன் மைண்ட் ஓடிட்டு இருக்கு. பேசாமல் நம்ம பாட்டு வீட்டில் இருந்துருக்கலாமோ, இல்லை பயணங்கள் மேற்கொண்டப்ப நிறைய பேர் நம்மளோட இருக்க சொன்னாங்க. ரேனி அண்ட் ஜான் அவங்களும் நம்மளோட இருக்க சொன்னாங்க. பட் நம்மளோட இருக்கவே இல்லை. ட்ரேஸ் நம்ம கூட இருக்க சொன்னால் நம்ம அவளோட புரிஞ்சு வந்துட்டோம். கடைசியில் தாத்தாவும் ஒரு பேரனை கூட இங்கே இருக்க சொன்னார். பட் அவரையும் மிஸ் பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எதுக்கு நான் இங்கே தனியாக வந்தேன், இப்போ கடைசி சாக போகிறேனே, எனக்கா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறான். தென் கடைசி அவன் டைரியில் ஒரு விஷயத்தை எழுதுறான். ஒரு உண்மையான ஹாப்பினஸ்ங்கிறது நம்மளோட விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்றது தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவனு சில விஷயங்கள் எழுதுவான், ஏன்னா அவன் சாக போகிறாங்கிற அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசியில் ஒரு பேப்பரில் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், கடவுளுக்கு ரொம்பவும் நன்றி, கடவுள் அவங்கள வாழ்த்துவார்னு சொல்லி அவன் பேர் எழுதியிருப்பான். இவ்வளோ நாள் நம்ம ஹீரோனோட உண்மையான பேரை பயன்படுத்தாமல் அலெக்ஸுங்கிற பேரை பயன்படுத்தியிருப்பான். பட் இப்போ அலெக்ஸுங்கிற பேர் எடுத்துகிட்டு கிறிஸுங்கிறதான் அந்த பேப்பர் எழுதியிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போகிறோன்னு. ஸோ கடைசி பேண்ட்லாம் போட்டு அப்படியே படுத்துருப்பான். வானத்தை பார்க்குறப்ப அவன் சில விஷயங்களே வருது. ஒருவேளை கடைசி நம்ம அப்பாவை பார்த்து எப்படி இருந்திருக்கும், நம்ம அவங்களோட சேர்ந்து எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்ப்பான். அந்த இடத்துலையே கிறிஸ் இறந்து போயிடுவான். இதோட இன்டு தி வைல்டுங்கிற இந்த படம் முடியுது. முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை கதை. இவர் தான் ரியல் லைஃப்பில் வாழ்ந்த கிறிஸ்டோஃபர் ஜான்சன் மெக்காண்டேல்ஸ். இவர் இந்த பஸ்ஸில் இறந்து போயிருப்பாரா. இவர் இறந்து 2 வாரம் கழிச்சு வேட்டையாடுறதுக்கு 2 பேரும் இந்த பக்கம் வந்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட படம் கிடச்சிருக்கோம். தென் அதுக்கடுத்து போலீஸ் வந்து அங்கே விசாரணை நடத்தினதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட பேர் அவங்க வந்தாலும் தெரிய வந்திருக்கும். அவங்ககிட்ட ஒரு டைரி இருந்திருக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பழைய கேமரா இருந்திருக்கும். அந்த கேமராவில் அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதான் இது ரியல் லைஃப் ஃபோட்டோ. சாகும்போது நம்ம ஹீரோக்கு வயசு
24 அவன் எழுதின டைரி வச்சு ஒரு புக் எழுதுனாங்க. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அலாஸ்காவில் இனிமேல் அந்த மேஜிக் பஸ் இருக்குது, நம்ம போய் அதை பார்ப்போன்னு நிறைய பேர் ஆஸ்காருக்கு போக ஆரம்பித்தாங்க. இதுவே பின்னாட்கள் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சில நாள் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி அந்த பஸ் அப்படி தூக்கிட்டாங்க. அதுக்கு பொதுமக்கள் முன்னாடி ஒரு காட்சி பொருளாக வச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அலாஸ்காவில் இருக்கிற மியூசியமில் அந்த மேஜிக் பஸ் இருக்குது. இதை கிறிஸ்டோஃபரோடைய இந்த கதை சீரியஸ்லி ரொம்ப சோகமான ஒரு கதை. நிறைய பேர் இப்போ வரைக்கும் இந்த படத்தை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. என்னமோ இந்த படம் தனிமையாக இருக்க சொல்லுது, லோன்லியாக இந்த பொது வாழ்க்கையை விட்டுட்டு ட்ராவல் பண்ணு இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த படம் சொல்ல ஒரு விஷயம் அப்படி கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலுமே ஹாப்பினஸ்னு விஷயம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் அவங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நபராக வேணும். அந்த ஷேர் பண்ணுறப்ப தான் ஒரு உண்மையான ஹாப்பினஸ் கிடைக்குது. இதுதான் இந்த படம் சொல்ல ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிவுட் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.